கஷ்டம் ஆயிடுச்சுங்க. ஓகேப்பா. நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். வழித்தட நண்பர்கள் சார்பாக இந்த மாலை நிகழ்வுக்கு உங்களை அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று வழித்தட நண்பர்கள் நடத்துகிற தொடர் இணையவழி கருத்தரங்கின் 24வது பகுதி, புதிய கல்விக் கொள்கை குறித்து 2வது உரையாடல். நேற்றைய தினம் தோழர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்னும் பேராபத்து அப்படி என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையை மிக அற்புதமாக நேற்றைய தினம் வழங்கினார். பல்வேறு கேள்விகளும் விவாதங்களும் அந்த நிகழ்வில் நடைபெற்றது. இன்று அதனுடைய தொடர்ச்சியாக புதிய கல்விக் கொள்கை எதை நோக்கிய பயணம் என்கிற தலைப்பிலே முதுநிலை ஆய்வாளர் முனைவர் டாக்டர் விஜய் அசோகன் அண்ணன் அவர்கள் இன்று பேச இருக்கிறார். விஜய் அசோகன் அண்ணா அவர்கள் சால்மார்க் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிக சிறந்த ஒரு ஆய்வாளர். சால்மார்க் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஸ்வீடனில் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு மேலாக ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களில் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். தொடர்ந்து தமிழ் கல்வி தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறார். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளில் தமிழ் கற்றல் கற்பித்தல் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். தேர்வு தொடர்பான விஷயங்களையும் தேர்வு நடைமுறை சிக்கல்களையும் மொழி தொடர்பான விஷயங்களை அவர் செய்து வருகிறார். தொடர்ந்து தாய்மொழி குறித்து தொடர்பான செய்திகளையும் அவர் வழங்கி வருகிறார். தாய்மொழி குறித்து அவர் ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து இந்த சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி தொடர்ந்து பேசி வருவர். குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையை குறித்து தொடர்ந்து இணையதளத்தில் எழுதியும் பல்வேறு காட்சி ஊடகங்களில் பேசியும் வருபவர். இன்று நம்மிடத்திலே அவர் இணைந்திருக்கிறார். குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கை எந்த விதமான தாக்கத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது குறித்துத்தான் இன்று அவர் பேச இருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிற்கு முதலிலே மெக்கல்லே கல்வி முறைதான் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுதான் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு இது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு 41க்கு மேலே பல்கலைக்கழக மானிய குழு உருவாக்கும் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. 60-70க்கு மேலே யஷ்வந்த் பால் என்கிற ஒருவரால் ஒரு குழு அமைக்கப்பட்டு கல்வி தொடர்பான பல்வேறு சிக்கல்களை ஆராய்வதற்காக அவர் தலைமையில அமைக்கப்பட்டது. அவர் மிக மூத்த ஒரு கல்வியாளர். சில அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு கோத்தாரி கல்விக்குழு அமல்படுத்தப்பட்டது. கல்வித்துறையிலே பல விதமான சீர்திருத்தங்களை பேராசிரியர் கோத்தாரி அவர்கள் முன்வைத்தார். அதற்கு பிறகு 30-60க்கு பிறகு ஒரு கல்விக் கொள்கை வந்தது. அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் இடைவெளிக்கு பிறகுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். 3ஆம் வகுப்பு 3, 5, 8, 11 போன்ற வகுப்புகளில் தேர்வுகள் நடத்தப்படும். மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் போன்ற பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. இதனால் என்ன சாதக பாதகங்கள், இந்த புதிய கல்விக் கொள்கை எதை நோக்கி பயணிக்க போகிறது, இதற்கான நிதி எங்கிருந்து கிடைக்க போகிறது என்பதை பற்றி எல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையிலே ஒரு 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 சிக்கலான விஷயங்களே சொல்லியிருக்கிறார்கள். அதை குறித்தான விவாதங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களை கடுமையாக எதிர்த்திருக்கின்றனர். குறிப்பாக பல்கலைக்கழக கல்வியாளர் மட்டத்திலே விவாதிக்க வேண்டிய விஷயம், கல்வியாளர்களால் உருவாக்கப்பட வேண்டிய விஷயத்தை ஒரு விஞ்ஞானி, கஸ்தூரிரங்கன் என்கின்ற விஞ்ஞானியால் உருவாக்கப்பட்டது இந்த கல்விக் கொள்கை. அதற்கு முன் சுப்பிரமணியன் என்பவரால் இந்த கல்விக் கொள்கையானது வடிவமைக்கப்பட்டு பிறகு பல்வேறு மாற்றங்களை கடந்து இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கிய அந்த குழுவில் சொல்லிக்கிற அளவுக்கு, குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு கூட கல்வியாளர்கள் யாரும் கிடைக்கவில்லை. ஒரு கல்வி குறித்த எந்த விதமான பதிவுகளும் இல்லாத ஒரு நபரிடம் இந்த கல்விக் கொள்கையை குறித்து வகுத்து அளிக்கிற ஒரு விஷயத்தை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது. அதனுடைய சாதக பாதகங்களை பற்றி தான் இன்று டாக்டர் விஜய் அசோகன் அண்ணா பேச இருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். வழித்தட நண்பர்கள் சார்பாக அண்ணன் விஜய் அசோகன் அண்ணா அவர்களை புதிய கல்விக் கொள்கை எதை நோக்கிய பயணம் என்கிற தலைப்பிலே பேச அழைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. நன்றி தமிழ் சங்கர்.
வழித்தடம் நண்பர்கள் ஒருங்கிணைத்திருக்கும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக விவாதிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருப்பதாலும், புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு முறையான விமர்சனம் அல்லது முறையான கருத்து பரிமாற்றல் நிகழும் பொழுதுதான் நாம் சரியான பாதைக்கு வர முடியும் என்ற சூழலில் புதிய கல்விக் கொள்கை முதலில் ஒரு அமைப்பு, ஒரு டிஆர்எஸ் சுப்பிரமணியம் கமிட்டி ஆகட்டும் அல்லது கமிஷன்ஸாக ஆணையங்களாக உருவாக்கி இவர்கள் கொண்டு வரும் கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கை வழியாக வருவதாகட்டும், அப்படி இல்லாமல் அத்தகைய சூழலில் இல்லாமல் பொதுமக்களின் முறையான கருத்து பரிமாற்றல், சமூக அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், கட்சிகளுடைய கருத்து பரிமாற்றம், விமர்சனங்கள், கோரிக்கைகள், இவை அனைத்தும் உள்ளடக்கி ஒரு கல்விக் கொள்கை வந்தால்தான் புதிய கல்விக் கொள்கைக்கான ஒரு முறையான வடிவம் கிடைக்கும் என்பது திடமான எண்ணம். ஆனால் நடப்பது என்பது வேறு ஒன்று. நான் கூட கடந்த 4 ஆண்டுகளாக புதிய கல்விக் கொள்கைக்கான முதல் வரைவு 2016 வரத் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மேற்கோளிடுவதற்காக, சுருக்கமாக சொல்வதற்காக சொல்கிறேன். சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தையின் கல்வியை டெல்லியில் அமர்ந்து கொண்டு, ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு நிர்ணயிக்கவே முடியாது. ஒரு கல்வி என்பது பரவலாக்கம் செய்யப்பட்ட சமூக சூழலை உள்ளடக்கிய அந்தந்த பகுதிசார் மக்களுடைய அணுகுமுறையிலிருந்து உருவாக்க வேண்டியது. கல்வி என்பது தரம் பிரித்தலுக்காக இருக்க முடியாது. முதலில் கல்வி என்பது ஒரு நாட்டுடைய கல்வி என்பது அந்த நாட்டில் உள்ள அனைவரையும், ஒரு நாட்டுடைய பன்முகத்தன்மை இருந்தால் பன்முகத்தன்மையையும் உள்ளடக்கி, நாட்டுடைய பல சமூக சூழல் இருந்தால் பல சமூக சூழலையும் உள்ளடக்கி, அந்த குழந்தைகளை முறையான கல்வி கற்றலின் ஊடாக நாட்டின் செழுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு தன்மைக்கு உருவாக்க வேண்டியது. மாறாக கல்வி என்பதை தரம் என்று பிரிக்க போனால், இந்த தரத்தில் ஒரு மாணவன் உருவாக வேண்டும், இந்த தரத்தில் ஒரு மாணவன் தேர்வை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும், இந்த தரத்தில் அவன் தேர்வாகி வர வேண்டும் என்றால் அது நிறுவனத்திற்கான கல்வி, சமூகத்திற்கான கல்வி அல்ல, ஒரு நாட்டிற்கான கல்வியாக இருக்க முடியாது. அந்த எண்ணத்தில் இருந்துதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை வடிவமைப்பையே நாம் பார்க்க வேண்டியுள்ளது என்று நான் நம்புகிறேன் அல்லது முன்மொழிகிறேன். இன்னும் சொல்ல போனால், இந்த புதிய கல்விக் கொள்கையில் இது சரி அது தவறு என்ற பார்வைக்கே போகாமல், முதலில் கல்வி என்பது அந்த மாநிலங்களின் உரிமைகளுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற முன்மொழிதலோடு தான் இந்த அணுகுமுறையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தால்தான், இப்பொழுது கன்கரண்ட் என்று சொல்கிறார்கள், பொதுப்பட்டியல். அது பொதுப்பட்டியல் அல்ல, தமிழில் கன்கரன்ஸ் என்றால் ஒப்புதல் பெறுவது. இப்போது ஒப்புதல் பெற வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது கூட எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் மத்திய அரசு சட்டம் இயற்றி எதை வேண்டுமானாலும் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற நிலை இருக்கிறது. அது அல்லாமல் முழுமையாக மாநிலத்தின் கல்வி சூழல், மாநிலத்தின் மக்களுடைய சூழலில் இருந்து ஒரு கல்வி உருவானால்தான் அது கல்வியாக இருக்க முடியும். இந்திய அளவில் நாம் கூட்டாட்சி வடிவத்தில் ஒரு ஒன்றியங்கள், பல மாநிலங்கள் இணைந்த ஒரு நாடுதான் இந்தியா. அதை முதலில் புரிந்து கொண்டால்தான் தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று இருப்பதை நாம் மறுதளிக்கவும் முடியும். அது இல்லாமல் ஒற்றையாட்சி முறைக்குள் சிந்தித்தால், டெல்லியில் அமர்ந்து போட்டால் என்ன இந்த சட்டத்தை என்ற கேள்விதான் எழும். நம்ம திரும்ப திரும்ப விவாதிக்க வேண்டிய புள்ளி அதுதான். மாநிலங்களுடைய உரிமையின் கீழ் கல்வி ஏன் இருக்க வேண்டும்? ஏனென்றால் மாநிலங்கள், இந்தியாவுடைய மாநில அமைப்புகள் ஒரு தேசிய இன வரைமுறையில் இருந்து, ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஒரு தனித்த இறையாண்மை இருக்கிறது என்ற அளவுகோலில் இருந்து, மாநிலங்களின் கூட்டாட்சி தான் இந்திய ஒன்றியம் என்ற அமைப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த கல்விக் கொள்கையை நாம் ஏன் மாநிலத்தில் இருந்து பேச வேண்டும், மாநில உரிமையின் கீழ் இருந்து பேச வேண்டும் என்று நம்மால் உறுதியாக பேச முடியும். மாநில உரிமையின் கீழ் இருந்த கல்விக் கொள்கையை, கல்வி உரிமையை எமர்ஜென்சி பீரியட்ல, ஒரு அவசரகால நிலையிலிருந்து தான் கன்கரன்ஸ் பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க, இல்ல ஒப்புதல் பெறக்கூடிய தன்மைக்கு மாத்துறாங்க. ஆனால் அந்த அவசரகால நிலைக்கு பிறகு
முறையாக மாநிலங்களுக்கு கீழ் தான் வந்திருக்க வேண்டும். இப்பொழுதும் நாடாளுமன்றத்தில் முறையாக, சட்டமன்றங்களின் வழியாக முறையாக எல்லா மாநிலங்களும் கோரிக்கை அல்லது தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய வலிமை இருக்கும் என்றால், இது மாநிலத்தின் கீழ் இருந்து எடுத்து செல்லப்பட்டதே மீண்டும் தராமல் 30-40 வருடங்களாக இழுத்தடிக்கப்பட்டதே சட்ட விரோதம். இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரான செயல்பாடு, இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராகத்தான் இந்த கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும், பிறருக்கு புரிய வைக்க முடியும். இந்த பார்வை என்னுடைய தொடக்க பார்வை. மாநிலத்தின் கீழ்தான் இருக்க வேண்டும் என்ற இடத்தில் இருந்து. அடுத்ததாக, கல்வி கொள்கை என்பது இந்திய அளவில் இருக்கக்கூடாதா என்றால் இருக்கலாம். கல்வி கொள்கைக்கான வரையறையை அவர்கள் வகுக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஒரு கூட்டாட்சி வடிவம் என்று வந்துவிட்டால், அந்த கூட்டாட்சியின் தலைமையிடமாக இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கல்விக் கொள்கை சார்ந்து விவாதிப்பதும் கல்விக் கொள்கை சார்ந்து முடிவெடுப்பதும் நிச்சயம் செய்யலாம். ஆனால் அது எல்லா மாநிலங்களுடைய அனுமதியும் பெற்று செய்ய வேண்டியுள்ளது என்பது என்னுடைய பார்வை. என்னுடைய பார்வையில் அரசியல் ரீதியாக, சமூக கட்டமைப்பு ரீதியாக உருவாக்கும் பார்வை. அது இல்லாமல் தான் இங்க மாறிக்கிட்டு இருக்கின்றது நம்மளுடைய தொடர் விவாதமும் தொடர் எதிர்ப்பு அலைகளும் இந்த பகுதியிலிருந்து தான் வருகிறது. நான் ஏன் இதை தீர்க்கமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், இந்த புதிய கல்விக் கொள்கையில் சில சரத்துக்களை அவர்கள் உள்ளடக்குவதற்காக சொல்லப்படும் காரணமே, ஒன்று தரம் வாய்ந்த கல்வி என்று பேசுகிறார்கள், இன்னொன்று GER ரேஷியோ என்று பேசுகிறார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இன்னொன்று உயர்கல்வியை சரியாக கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களில் தமிழகத்தின் கல்வி நிலை என்ன, பீகாருடைய ஒரிசாவுடைய கல்வி நிலை என்ன, வெஸ்ட் பெங்காலுடைய கல்வி நிலை என்ன, குஜராத் ராஜஸ்தானுடைய கல்வி நிலை என்ன, கேரளாவுடைய கல்வி நிலை என்ன, இதை ஒப்பிட்டு இந்த மாநிலங்களுக்குள் எதன் வழியாக சிறப்பாக இவர்கள் செயல்படுகிறார்கள், ஏன் பிற மாநிலங்கள் செயல்படவில்லை என்று ஆராய்ந்து, ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலம் அல்லது ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு முறைப்படி இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறப்பை அந்த மாநிலங்களுக்கும் அவர்களையும் வளர்த்தெடுப்பதற்காக உருவாக்கும் ஒரு கல்வி முறை இருந்தால், கல்வி கொள்கை இருந்தால் நாம் வரவேற்கலாம். நமது பலவீனத்தையும் ஒருவேளை பலவீனங்களையும் உள்ளடக்கி இந்த பலவீனங்களை சரி செய்ய வேண்டும், இந்த மாநிலங்கள் இதனை சரி செய்ய வேண்டும், இந்த மாநிலங்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இருந்தால் அதுதான் இந்தியாவிற்கான கல்விக் கொள்கையாக இருக்க முடியும். அது இல்லாமல் நான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய GER ரேஷியோவை உருவாக்குறேன், ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய கல்வி தரத்தை உருவாக்குறேன் என்றால், ஒருவன் மேலே இருக்கிறான், ஒருவன் கீழே இருக்கிறான். ஒரு மாநிலம் ஏற்கனவே உயர்ந்து இருக்கிறது கல்வியில், இன்னொரு மாநிலம் உயர்வாக இல்லை. அவனை உயர்த்துகிறேன் என்ற பெயரில் உயர்ந்து இருக்கிறவனை தாழ்த்துவதாக இந்த கல்விக் கொள்கையை அமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது பார்வை. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், தமிழகத்தின் கல்வி சூழலை பொறுத்தவரையில் ஒரு 100 ஆண்டு கால அனுபவம் நமக்கு உண்டு. அந்த காலத்தில் திராவிடர் கழகங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பு, திராவிடர் கழகத்திற்கு முன்பான ஒரு தாய் அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்வார்கள், அவர்கள் 1920களில் ஆட்சியில் இருந்த பொழுது கூட சென்னை மாகாணத்தில், சென்னை பட்டினத்தில் குறிப்பாக மதிய உணவை வழங்கினார்கள். பிறகு சிங்காரவேலருடைய கொள்கை பிரகடனத்தில் அது வருகிறது. பிறகுதான் காமராஜருடைய பிரகடனத்தில் தமிழகம் முழுக்க கல்வி, 3 கிலோமீட்டருக்குள் இந்த கல்வி நிலையங்கள், 5 கிலோமீட்டருக்குள் நடுநிலைப்பள்ளி, 10 கிலோமீட்டருக்குள் 12 கிலோமீட்டருக்குள் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் என்று வரையறுக்கப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் வழியாக செருப்பு இல்லை என்றால் செருப்பு கொடுக்கப்பட்டு, உணவு இல்லை என்றால் உணவு கொடுக்கப்பட்டு, சமச்சீரான உடை கொடுக்கப்பட்டு, பேருந்திற்கு வழி இல்லை என்றால் பேருந்து கட்டணங்கள் இலவசமாக்கப்பட்டு, மிதிவண்டி கொடுக்கப்பட்டு, இன்று நாம் மடிக்கணினி வரை இந்த உயர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய, வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய, கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன் போன்ற நார்டிக் நாடுகளில் எப்படி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவார்களோ அப்படி ஊக்கப்படுத்தப்பட்டு, 8ஆம் வகுப்புடன் பள்ளி படிப்பை நிறுத்திக் கொள்ளும் மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு, திருமணத்திற்கான உதவி வழங்கப்பட்டு, இப்படி தொடர்ச்சியாக பெண்களுடைய கல்லூரிகளுக்காக பெண்களுக்கென்று தனி கல்லூரிகள் திறக்கப்பட்டு, இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு கட்டமைப்புகளை இந்த 100 ஆண்டுகளாக நாம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லும் பல விஷயங்களை
தமிழக கல்வி முறை என்பது கட்டமைப்பு ரீதியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். நம்ம இங்க எங்க குழப்பிக்கிறோம்னா, இந்த ஆசிரியர் சரியில்லை, இந்த பள்ளி சரியில்லை, இந்த தேர்வு முறை சரியில்லைன்னு சொல்லி தமிழகத்திற்குள் இருக்கக்கூடிய விமர்சனத்தை சரி செய்வதற்காக இந்திய அளவில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு மாறிவிடுகிறோம். இங்க இருக்கும் பிரச்சனையை இங்க இருக்க சூழலில் இருந்துதான், இங்க இருக்கக்கூடிய கல்வி அமைப்பிலிருந்து தான் தீர்க்க முடியும். இப்படிதான் தீர்க்க முடியும். அதற்கு மாறாக செல்வதால் தான் இப்ப படத்தெல்லாம் காட்டுற மாதிரிதான் தமிழ்நாட்டு போலீஸ்ல சரியான தீர்வு கிடைக்கலாம், சிபிஐக்கு மாத்துங்க, சிபிசிஐடிக்கு மாத்துங்கன்னு சொல்ற மாதிரி தான் இது. அப்புறம் எதுக்கு இங்க ஒரு காவல்துறை, அப்புறம் எதுக்கு இங்க ஒரு கல்வி முறை, அப்புறம் எதுக்கு இங்க ஒரு மருத்துவத்துறை என்ற கேள்வி வருகிறது. மாநில அரசு என்பது இந்திய கட்டமைப்பில் இது ஒரு தனித்த தேசிய இனங்களை உள்ளடக்கிய தனித்த நாடுக்கு உரிய எல்லா விதமான சமூக வரலாற்று ஆதாரங்களும் உள்ளடக்கிய பகுதிகள். இது தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திற்கும். நாம் எல்லாம் இணைந்துதான் இந்த இந்திய ஒன்றியத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்ற ஒரு கோட்பாட்டை திரும்ப திரும்ப நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. இந்த ஒன்றியங்களுடைய கூட்டமைப்பில் நாம் மீண்டும் சொல்கிறோம், தமிழக கல்வி முறையில் இருக்கக்கூடிய சிறந்ததை நாமே கூட எடுத்து சென்று பீகாரிலோ, வெஸ்ட் பெங்காலிலோ, அசாமிலோ எடுத்து சென்று அவர்களையும் வளர்த்தெடுப்பதில் ஒரு சகோதரனாக, இந்திய ஒன்றியத்தின் குடிமகனாக, இந்தியா என்ற நாட்டின் அங்கத்துவமாக நாம் இணைந்து செய்வதில் இப்பொழுதும் முரண்பாடு இல்லை, இடர்பாடு இல்லை. நாம் செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவை வளர்ப்பதற்கு நம் கல்வி முறையில் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்து சென்றால் அதை நாம் வரவேற்று நாமும் இணைந்து செய்வதற்கு தயாராக இருப்பதில் எந்த இடர்பாடும் இல்லை என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பார்வையை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக ஒரு கல்விக் கொள்கை தொடர்பாக ஒரு பார்வை வரலாற்று ரீதியாக மீண்டும் ஒரு பார்ப்போம். முதல் கல்விக் கொள்கை 1968 வருகிறது. இரண்டாவது கல்விக் கொள்கை 1986 உருவாக்கப்படுகிறது. முதல் கல்விக் கொள்கைக்கும் இரண்டாவது கல்விக் கொள்கைக்குமான வித்தியாசமே, முதல் கல்விக் கொள்கை மாநிலங்களின் கீழ் முழுமையாக கல்வி உரிமை இருந்த நிலையில் இந்திய ஒன்றியம் தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது. ஆனால் 1986 உருவான கல்விக் கொள்கை என்பது கல்வி உரிமை பொதுப்பட்டியலுக்கு சென்ற பிறகு, கன்கரண்ட் லிஸ்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பிறகு உருவான கல்விக் கொள்கை. அங்கிருந்துதான் பிரச்சனை ஏற்கனவே தொடங்குவதற்காக இந்த புள்ளியை நான் மையமிட்டு காட்ட விரும்புகிறேன். அங்கிருந்துதான் இந்த நவோதயா பள்ளி என்ற முறை அறிமுகப்படுத்துகிறார்கள். நவோதயா பள்ளி அதற்கு முன்பு 1963 உருவான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலிருந்து சற்று மாறுபட்டது. முதலில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் உருவாக்குவதற்கான நோக்கமாக அவர்கள் சொன்னது, மத்திய அரசின் முக்கியமாக இராணுவ கட்டமைப்பில் வேலை புரிபவர்கள், மத்திய அரசின் இப்படியான கட்டமைப்பில் பணிபுரிபவர்கள் பல மாநிலங்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழலில் அவர்களுடைய பிள்ளைகள் ஒரே விதமான கல்வியை பயில வேண்டும், கல்வி முறையில் பயில வேண்டும் என்ற நோக்கில் இந்த கல்விக் கொள்கையில் கேந்திர வித்யாலயா என்று உருவாக்கப்படுகிறது. பிறகு நவோதய வித்யாலயா எந்த சூழலில் உருவாக்கப்படுகிறது என்றால், மாநிலங்களுடைய கல்வி துறையில் சில பிரச்சனைகள் இருப்பதால் அந்த செழுமைப்படுத்தப்பட்ட கல்வி முறையை நாங்கள் உருவாக்குவதற்காக மாநிலங்கள் தோறும் நவோதயா பள்ளியை நேரடியாக மத்திய அரசு உருவாக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் என் கேள்வி என்னவென்றால், நாம் நவோதயா பள்ளியை ஆதரிக்கவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை தமிழகம். நான் மீண்டும் கேட்கிறேன், நவோதயா பள்ளிகள் 1986 பிறகு உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் நாம் கடந்த கிட்டத்தட்ட 34 வருடங்கள் கடந்து விட்டோம். நவோதயா பள்ளி வழியாக மட்டும்தான் சிறந்த மாணவர்கள் உருவாகி இருக்கிறார்களா, அல்லது சிறந்த மாணவர்கள் முதலில் உருவாக்கி இருக்கிறார்களா? தமிழகத்தில் நவோதயா பள்ளி இல்லாததால் நாம் எங்காவது தாழ்ந்து போய்விட்டோமா? இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியுள்ளது. இந்த 1986 கல்விக் கொள்கைக்கு பிறகு 1992 சிறு மாற்றங்கள் கொண்டு வருகிறார்கள். அது குளோபலைசேஷனுக்கு பிறகு, உலகமயமாக்கலை ஏற்றுக்கொண்ட பிறகு, நவீன வணிகமயமாக்க சூழலை ஏற்றுக்கொண்ட பிறகு உருவாக்கப்படும். அந்த இடத்தில் தான் கல்வியை தரம் என்று பேசுகிறார்கள். தரம் வாய்ந்த கல்வி, தரம் வாய்ந்த நிறுவனங்கள், தரம் வாய்ந்த மாணவர்கள் உருவாக்குகிறோம் என்று இந்த இடத்தில் தான் அந்த பிரச்சனைகள் புதிதாக உருவாகிறது. அங்கிருந்துதான் AEEE எக்ஸாம், AIEEE எக்ஸாமும் IIT JEE எக்ஸாம்லாம் உருவாகுது. இந்த 1992 இந்த கல்விக் கொள்கையின் மாற்றத்தினால் உருவான இந்த தேர்வு முறை, அகில இந்திய அளவிலான ஒரு தேர்வு முறையை முதல் முறையாக புகுத்துகிறார்கள். இந்த தேர்வு முறைக்கும் 2013 முன்மொழிந்த நீட் தேர்வு முறைக்கும் ஒரே ஒரு கோடு தான்.
தனியார் கோச்சிங் சென்டர்ஸ், தனியார் பயிற்சி மையங்களை உருவாக்குகிறது. ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளிக்கூட முறையிலிருந்து தனியாக விலகி பயிற்சி நிலையங்களில் ஒரு 4 ஆண்டுகள் செலவு செய்து, லட்சக்கணக்கில் செலவு செய்து, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தங்கி, இன்னும் சொல்ல போனால் ஆந்திர பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள்லாம் பல நேரம் 6ஆம் வகுப்பிலிருந்து பயிற்சி வகுப்புகளை பெற்று ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோட்டா நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இப்படியான ஒரு பயிற்சி மையங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட நகரம். இந்த பயிற்சி மையங்கள் வழியாக ஒரு மாஃபியாஸை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த அகில இந்திய தேர்வு முறை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு இந்த கடந்த 20-25 ஆண்டுகளாக பல உதாரணங்கள் உண்டு. அங்கே செல்பவர்கள் மட்டும்தான் சிறந்த மாணவர்கள் என்று ஒரு நாடு சட்டத்தின் வழியாக சொல்லும் என்றால், தன் நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிற வாய்ப்புகளை, இத்தகைய வாய்ப்புகளை பெற முடியாத குழந்தைகளுடைய கல்வியையும் எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து, எல்லா பொருளாதார பின்புலம், சாதிய பிரச்சனை இல்லாத குடும்ப சூழலிலிருந்து உருவான ஒருத்தருடைய கல்வி நிலையை இடம் போடுவது ஒரு நாட்டையே பால்படுத்துவதற்கு சமம் என்று நான் குற்றமாகவே வைக்க முடியும். குற்றமாகவே சொல்லலாம். இவன் தரம் வாய்ந்தவன், இவன் தரம் இல்லை என்று சொல்வதே முறை இல்லாத ஒரு நாட்டின் ஒரு செயல். அதைத்தான் அப்படியே நீட்டுக்கு பொருத்தி பார்க்கணும். அதுக்காக தான் இது சொல்றேன். எப்படி ஐஐடி ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் AIEEE எக்ஸாமுக்குமான கோச்சிங் சென்டர்ஸ் உருவாகி அகில இந்திய அளவில் அனைத்தையும் சுரண்டக்கூடிய ஒரு நிலை உருவானதோ அதுதான் நீட்டுக்கும். நீங்க நீட் எக்ஸாம்ல 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணே பொருட்படுத்தாமல் 2 ஆண்டுகள் அந்த பயிற்சி மையத்தில் தங்கி பயிற்சி பெற்று தேர்வு ஆகி நீங்கள் மருத்துவராக ஆக முடியும். தமிழகம் முழுக்க மாவட்டம் தோறும் நாம் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருக்கோம். எதற்காக? எல்லா வகையான மாணவர்களும் எல்லா பண்பாட்டு சூழல், சமூக சூழலில் இருந்து, எல்லா விதமான பொருளாதார சூழலில் இருந்தும் மாணவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்காக. முதல்ல கிராமத்துக்கு பள்ளி படிப்பை முடிப்பவர்கள், கிராமத்திலிருந்து முடிப்பவர்களுக்காக இடஒதுக்கீடு இருந்தது. அது 2001 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது. 2006 கலைஞருடைய ஆட்சிக்கு பிறகு நுழைவுத் தேர்வு இல்லாத முறையை கொண்டு வந்து கிராமத்தில் இருப்பவனும் சராசரி குடும்பத்தில் இருப்பவனும் பொறியியலாளராக மருத்துவராக வர முடியும் என்ற சூழல் உருவாக்கப்பட்டது. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. முதல் தலைமுறையாக படித்து வருபவர்களுக்கு இப்படி கொடுக்கப்பட்டு சமூக நிதியை செழுமைப்படுத்தி நாம் கடந்த 100 ஆண்டுகளாக படிப்படியாக கட்டி வைத்திருக்கும் கல்வி முறையை இந்த புதிய கல்விக் கொள்கை இப்படிதான் சிதைக்கிறது என்பதற்காக இதை சொல்கிறேன். நாம் இவ்வளவு செய்தோம், சரி, இங்க எங்க நம்ம தரம் குறைந்து விட்டோம் என்று பார்க்க வேண்டியுள்ளது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம தான் 49%. அகில இந்திய ஒட்டுமொத்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 23-26 தான். இன்னும் சொல்ல போனால் குஜராத் 19-20 தான் இருக்கு, ராஜஸ்தான் 23 தான் இருக்கு, பீகார் 18-17 தான் இருக்கு, ஒடிசா, மத்திய பிரதேச மாநிலங்கள், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் 20-21 தான் இருக்கிறது. நாம் 49 இருக்கிறோம். நாம் உயர்ந்து விளங்கி இருக்கிறோம். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உயர்கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் அது பல்கலைக்கழக வரிசையாகட்டும், கலை அறிவியல் கல்லூரி வரிசைகளாகட்டும், பொறியியல் கல்லூரி வரிசைகளாகட்டும், நாம் முதல் 100க்குள் சிறந்து விளங்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் முதல் 50க்குள், இன்னும் சொல்ல போனால் முதல் 10-20க்குள் சிறந்து விளங்கக்கூடிய கல்லூரி அமைப்பை இன்றும் வைத்திருக்கிறோம். நுழைவுத் தேர்வு இல்லாத சூழலில் நுழைவுத் தேர்வினால் மட்டும்தான் தரம் வாய்ந்த மாணவர்களை உருவாக்க முடியும் என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாத ஐஐடிகள், ஐஐஎம்ஸ், மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இடஒதுக்கீடுலாம் கிடையாது. அப்படி இருக்கும் சூழலில் அவர்களும் தரம் வாய்ந்தவர்கள் என்று இவர்கள் நம்புகிறார்கள். இடஒதுக்கீடை பின்பற்றி நுழைவுத் தேர்வு இல்லாத எல்லா விதமான மாணவர் குடும்ப சூழலிலிருந்தும் மாணவ மாணவிகளை எடுத்து வரும் நம் கல்வி முறையிலிருந்தும் நாம் சிறந்து விளங்கக்கூடிய சிறந்த பல்கலைக்கழகங்களை, சிறந்த கல்லூரிகளை, சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்களை வைத்திருக்கிறோம். இப்ப இதுல நம்ம எங்க தாழ்ந்து போயிட்டோன்றதுக்காக தான் இந்த உதாரணங்களை சொன்னேன். இந்த புள்ளிகளிலிருந்து நம்ம எங்க விலகிட்டோம்? புதிய கல்விக் கொள்கை என் மீது சிலவற்றை திணிக்கிறது என்றால் நான் எங்கு உங்களிடமிருந்து தாழ்ந்து போய்விட்டேன் என்பதற்காகத்தான் இதை சொல்ல வேண்டியது, இதை கேள்வியா கேட்க வேண்டியது. இந்தி பேசும் மாநிலங்கள் இந்தி பேசினால்தான் நீ உயர்ந்தவன், இந்தி பேசினால்தான் இந்தியன், இந்தி பேசினால்தான் தரம் வாய்ந்த கல்வியை நீ பெற முடியும், இந்தி பேசினால்தான் வேலை வாய்ப்பை நீ பெற முடியும் என்று கடந்த 60 ஆண்டுகளாக சொன்ன பொய்யை மீண்டும் வலியுறுத்தி இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது.
இந்தி பேசும் மாநிலங்களை விட நான் சிறந்த கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறேன். இந்தி பேசும் மாநிலங்களை விட நான் இந்தியே படிக்காத மாணவ மாணவிகள் உலகெங்கும் பறந்து சென்று பல நாட்டு நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள். பல நாட்டு பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்கிறார்கள். பல நாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறது. இந்தி பேசாத மாநிலம், இந்தி பேசாத மாநிலத்தால் பாழ்பட்டு விட்ட சீரில்லாத மாநிலம் என்று அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கப்படும் தமிழ்நாட்டிற்கு தான் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து தான் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு மாணவ மாணவிகள் செல்கிறார்கள். தமிழ்நாட்டில் தான் சிறந்த கல்வி இருக்கிறது. அப்ப நான் எங்க இந்தி பேசாம தாழ்ந்துட்டேன்ற கேள்வி இங்க இருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த கேள்வியை கேட்கக்கூடாத ஒரு பரிணாமத்திலிருந்து தமிழ்நாடு உயர்ந்து விளங்குகிறது என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத பரிணாமத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை TRS சுப்பிரமணியம் கமிட்டி உருவாக்கினாலும், கஸ்தூரிரங்கன் தலைமையில் அதற்கான வடிவமைப்பை பெற்றாலும், 2000 ஆண்டில் குமரமங்கலம் பிர்லாவும் அம்பானியும் இணைந்து உருவாக்கிய கல்விக் கொள்கைக்கான முன்மொழிவை தான் இந்த புதிய கல்விக் கொள்கையின் வடிவம். இன்னும் நான் சொல்ல போனால் 2000 அவர்கள் கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறோம் என்று அம்பானியும் பிர்லாவும் இணைந்து பிரைவேடைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. அந்த வடிவமைப்பில் இருந்து அந்த கல்விக் கொள்கையை உருவாக்குறாங்க. அதுல உள்ள எல்லா சரத்துகளும் தான் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2015 WTO உலக வணிக நிறுவனம் கல்வியை சேவை பட்டியலிலிருந்து வணிக பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று வளரும் நாடுகள் மீது திணிக்க முற்பட்ட காட்ஸ் ஒப்பந்தம். அந்த காட்ஸ் ஒப்பந்தத்தின் முக்கியமான சரத்துகள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 நாடாளுமன்றத்தின் அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற அடுத்த நொடியில் RSS ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறது. எங்களுடைய 60% கொள்கை பிரகடனத்தை இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டதாக வெளியிடுகிறார்கள் ஒரு அறிவிப்பை. அப்ப பிரைவேடைசேஷன் இந்த WTO-வோடது, RSS-இன் கல்விக் கொள்கை, இது அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை என்று இவர்கள் அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்று நம் மீது திணிக்க முற்படும் கல்விக் கொள்கையாக இருக்கிறது. இந்த சூழலை எல்லாம் உள்ளடக்கிதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நிராகரிக்க நம்ம பேசுகிறோம். இந்த சூழலில் இருந்தால் மாநில உரிமையின் கீழ் கல்விக் கொள்கை இருக்கணும்னு பேசுறோம். மாநில உரிமையின் கீழ் கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் என்று பேசும் சூழலில் நாம் உயர்ந்து விளங்குவதையும் பேச வேண்டியிருக்கிறது. இங்கு உள்ள கட்டமைப்பில் சில கோளாறுகள் இருக்கிறதா, ஆசிரியர்களுடைய பயிற்சிகள் கோளாறு இருக்கிறதா, அதை நாம் சரி செய்வதற்காக பேசுவோம். அந்த விமர்சனத்தை யாரும் மறுக்கவே போவதில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த விமர்சனம் இருப்பதாலேயே எல்லாவற்றையும் டெல்லியில் அமர்ந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று நாம் கடந்து விட முடியாது. அதை புறந்தள்ளி விட முடியாது. அப்படியே எடுத்துட்டு போய் டெல்லியில கொடுத்துட முடியாது. இந்த புதிய கல்விக் கொள்கை எல்லாவற்றையும் டெல்லியில் அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் முடிவு செய்யும் அதிகாரத்தை வழங்குவதால் தமிழ்நாட்டுடைய ஏற்கனவே மருத்துவ கட்டமைப்பு நீட் வழியாக இந்த சிதைந்ததை இந்த 4 வருடங்களாக பார்த்து வருகிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக சிதைக்க முற்படும் என்று நாம் அஞ்சுவதால் அதற்கான எல்லா காரணியங்களையும் இந்த புதிய கல்விக் கொள்கை உள்ளடக்கி இருப்பதால் நாம் இதை எதிர்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த புதிய கல்விக் கொள்கை அரசியல் ரீதியாக ஒரு ஆட்சியாளர் அரசியல் ரீதியாக அரசியல் அமைப்புகளை தன் கொள்கையை அப்படியே திணிக்க எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் எடுத்து வரக்கூடிய கல்விக் கொள்கையாக இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு மட்டும் சொல்கிறேன். 2018 ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் பில் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சரத்து தான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், UGC-யும் AICT டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் டெக்னிக்கல் கமிட்டி, அந்த இது ஆல் இண்டியா டெக்னிக்கல் கமிட்டியோட எஜுகேஷனோட இதோ இல்லாமல் செய்துவிட்டு ஒரு புதிய ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே, அதுவும் குறிப்பா ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பின் கீழ் இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. குறைந்தபட்சம் அதில் கூட நேர்மை இல்லாமல் அப்படி ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா கூட அதில் ஒரு கல்வியாளர் தலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு விதிமுறை கூட இல்லாமல் எந்த கல்வியும் பின்புலம் இல்லாதவர் கூட அந்த தலைவராக வர முடியும் என்ற ஒரு இடத்திலிருந்து அந்த விஷயத்தை அணுகியிருக்காங்க. இது 2018 நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுது. இது போலதான் பாரதிய சிக்ஷா போர்டு என்று ஒன்று உருவாக்குகிறார்கள். அதற்கான அனுமதி தராங்க. அது பதஞ்சலி நிறுவனத்துடைய ஒரு அமைப்பு. இதுக்கு பேரலா இணையாக இன்னொரு விஷயத்தை உருவாக்குறாங்க. மகர்ஷி சாந்தி பாணி ராஷ்டிரிய
வேத வித்யா பிரதிஷ்டான், அதாவது வேத வித்யா வேத கல்வியை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. 2017 ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. உயர்கல்வியில் முழுக்க முழுக்க இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் புத்தகங்களை உருவாக்குவதற்காக பல நூறு கோடிகளை செலவிடுவதற்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இந்த ஒப்புதலையும் நீங்க இன்னொரு பக்கம் ஒரு ஒப்பிட்டு பார்க்கணும். உலகம் முழுக்க இந்தோவியல் துறை இருக்கிறது பல நாடுகளில், பல பல்கலைக்கழகங்கள்ல. இந்தோவியல் இந்திய ஆராய்ச்சிக்காக, இந்திய மொழிகளின் ஆராய்ச்சிக்காக. ஆனால் அங்கெல்லாம் சமஸ்கிருத ஆராய்ச்சி மட்டும்தான் ஏற்கனவே நடந்து வருது. தமிழுக்கான ஆராய்ச்சி இல்ல. கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு ஏற்கனவே இங்க பணம் இல்லை, பணம் கொடுக்கறது இல்லை, ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்குறது இல்லை. இந்த சூழலை ஏற்கனவே இவங்க இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுக்குன்னு தனியா வேத வித்யாக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கான எல்லா இதுபையும் செய்ய முடியும். பாரதிய சிக்ஷா போர்டுக்கு இவங்க அட்டானமஸ், ஃபுல்லி ஃபண்டட் அட்டானமஸ் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். முழுமையாக பணத்தை கொடுத்து ஆனால் தன்னிச்சையாக தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு கல்வி அமைப்பை உருவாக்கக்கூடிய தனியார் பள்ளி முறைகளை உருவாக்க முடியவர்களால். இப்படி இவர்கள் நினைத்ததை அரசியல் ரீதியாக கூட செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஆபத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இத்தனை பரிணாமங்களையும் உள்ளடக்கிதான் நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். இந்த புதிய கல்விக் கொள்கையை நான் இறுதியாக சொல்கிறேன், மீண்டும் விவாதத்திற்கு செல்லலாம். என்னுடைய உரையின் இறுதி பகுதியில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கையில் இது சரி இது தவறு என்று பேசுவதற்கான நேரமே இல்லை. புதிய கல்விக் கொள்கை என்பது மாநில கல்வி உரிமையின் கீழ் இருந்து விவாதிக்கப்படும் என்றால் நாம் விவாதிப்போம். புதிய கல்விக் கொள்கை மாநிலங்கள், வளர்ந்த மாநிலங்கள், கல்வித்துறையில் செழுமையாக இருக்கக்கூடிய தமிழகம் உட்பட பல மாநிலங்களின் கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நல்ல திட்டங்களை பிற மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் ஒரு முறை உருவாகும் என்றால் இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம். இல்லை என்றால் ஒற்றை குரலாக நிராகரிப்போம் என்று சொல்லி இன்றைய பேச்சை நிறைவு செய்கிறேன். கேள்வி பதில் இருந்தால் தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி அண்ணா. குறிப்பாக நீங்க சொன்னது நிறைய விஷயங்களே விவாதிக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக நீங்க 2018 சொன்ன அந்த ஆல் இந்தியன் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் உருவாக்கத்திற்கு பிறகுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையே வருது. அது கொண்டு வந்த பிறகு ஏஐசிடி யுஜிசியோட அதிகாரம் கொண்டு வரப்பட்டு இடையிலே யுஜிசியை கலைப்பதற்குண்டான அதிகாரம் பில்லே அவங்க உருவாக்குறாங்க. அது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படல. அது ஒன்று. அதற்கு பிரகாரம் இடையில ஐஐடி என்ஐடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கிற இடஒதுக்கீடை குறைப்பதற்கும் உண்டுமான அழுத்தமும் அந்த இதுல இருந்தது, அந்த பில்லுல. அதையும் ஓபிசி இடஒதுக்கீடு மெடிக்கல்ல குறைக்கிறதுக்கும் வேலை நடந்துட்டு இருக்குது. புதிய கல்விக் கொள்கை இவங்க ஒரு அமைச்சரவை ஒப்புதல் இப்ப சொன்னாலுமே கடந்த 3 ஆண்டுகளாக படிப்படியாக பல்வேறு விஷயத்துல இவங்க நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க, நம்மளை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. இது போல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக இதற்கு இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாள் தேர்தல் ஆணையாளர் கோபாலசாமி தலைமையில ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்திற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு என்ன சொல்லுகிறதுன்னா ஜியோ என்கிற பல்கலைக்கழகத்திற்கு அந்த நிதியை வழங்குகிறார்கள். அந்த பல்கலைக்கழகம் எங்கேயுமே போய் இணையதளத்தில் தேடினா இணையதளத்திலே ஒரு இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்திற்கு அந்த நிதியை வழங்குகிறார்கள். இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கிறது. அதுல ஜியோக்கு இருக்கு, ஆனா அவங்க இல்ல அதுல, அதனாலதான் நிதி கொடுக்குறாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்க்கு மட்டும் தான் அந்த நிதி கொடுக்கறதாக இருக்கு. இது மாதிரி இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா, 2வது ஐஐடிக்கு என்ஐடிக்கு வழங்கக்கூடிய நிதி ஆதாரம் அதிகம். மத்திய பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள் அவர்களே உங்கள் நிதியை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனடியாக அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்கள் மீது பருவ கட்டணம், தேர்வு கட்டணம் அனைத்தும் உயர்த்தி விட்டு மாணவர் தலையில கல்லை போடுகிற வேலையில் செய்கிறார்கள். இது மாதிரியான நடைமுறைகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஐஐடி என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்களை இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை. அங்க நீங்க அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இது நிலைகள்லாம் இருக்குது. நீங்க சொன்னது போல தொடர்ந்து இதனுடைய சாதக பாதங்களை நம்ம விவாதிக்க வேண்டும். இன்றைய சூழல்ல மேற்கு வங்கம் இதை கடுமையாக எதிர்க்கிறது. இந்த கொரோனா கால சூழலில் கூட அவர்கள் வீதிக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள், இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள் எதிர்க்கிறார்கள். தமிழகம் இன்னமும் இதை வீறு கொண்டு எதிர்க்க வேண்டும். அதை குறித்து நம்ம விவாதிக்கலாம். அண்ணன் சொல்வது போல பல முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை இவர்கள் சிதைத்து விட்டார்கள். ஜேஎன்யூ கல்வி நிறுவனங்களை முழுவதுமாக சிதைத்து விட்டார்கள். இந்தியாவில எந்த கல்வி நிறுவனத்திலும் இல்லாத ஒரு நிலை ஜேஎன்யூல இருந்தது. அங்க வெறும் 50 ரூபாய்க்கு நீங்கள் விடுதி கட்டணத்திலே படிக்கலாம், 5 ரூபாய்க்கு உணவு கட்டணம், இந்த மாதிரியான சூழலில் இருந்தது. பல்வேறு தரப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும்
சீர்மரபினர், பட்டியலின மக்கள் எல்லாம் படிக்கிற ஒரு சூழலை JNU உருவாக்கியது. அந்த நிறுவனத்தை சிதைத்து அந்த மாணவர்கள் மீது ஒரு அடாவடித்தனமான தாக்குதலை இது நடத்தியது. அதற்கு பிறகு அதனுடைய உருவாக்கமாக தான் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாடலை நம்ம பார்க்கலாம். ஊர்தோறும் கல்வி சாலைகளை தமிழகம் திறந்து விட்டது. அதை அத்தனையும் இவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். அதுதான் இது உருவாக்கும். அதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். பேசலாம் வாங்க. கேள்விகள் இருக்குங்களா? இல்ல அண்ணா வணக்கம்ண்ணா. என்னோட பேர் தினேஷ். சொல்லுங்க. நீங்க இது வந்து இது மத்திய பட்டியலில், அதாவது கூட்டுப்பட்டியலில் இருந்து வந்துட்டு மாநில பட்டியலுக்கு இதுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட விவாதம் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எதிர்ப்பலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாநிலத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு மற்ற மாநிலத்துல ஏன் இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு பிஜேபி வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு அந்த அளவுக்கு எதிர்ப்பலை இல்லை. அப்போ இது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் சாத்தியம் இல்லைன்றதுலாம் சில நேரங்கள்ல அரசியல்ல நம்ம பேசவே முடியாது. ஏன்னா காலங்கள் சில விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும். இன்னொன்று நம்ம அரசியல் அமைப்பு இன்னும் நம்ம கையில இருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு வந்து பிஜேபி உருவாக்குறது இல்லை. நம்ம அரசியல் அமைப்பு நம்ம முன்னோர்கள் உருவாக்கியது. அந்த அரசியல் அமைப்பு இன்னும் சில பலத்தை நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், 2013 நீட் தேர்வு அவர்கள் கொண்டு வர முற்படுகிறார்கள். பல மாநிலங்கள் முதல்ல ஒப்புதல் அளிக்கல. ஈவன் இன்னும் சொல்ல போனா அன்றைய முதலமைச்சராக, குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாநிலத்துக்கு கூட நீட் எடுத்துட்டு வரல. அவர் ஒப்புதல் கொடுக்கல. அவரே தான் திரும்ப 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களும் கொண்டு வரதுக்கான ஒப்புதலை கொடுக்க வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கூட ஜெயலலிதாமையார் உயிரோடு இருந்தவரையில் தமிழகத்திற்கு நீட் வர முடியல. ஏன்னா அந்த ஒப்புதல் வந்து கொடுக்கல. மாநிலங்களின் உரிமையின் கீழ் ஒரு பொதுப்பட்டியல் இருக்குமா, கன்கரன்ஸ் இருக்கும் பொழுது இவர்கள் அந்த கன்கரன்ஸை கொடுக்கல, ஒப்புதலை கொடுக்கல. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகுதான் இவர்கள் ஜெயலலிதா அம்மையாரின் நிழலில் ஆட்சி செய்வதாக சொல்லப்படக்கூடிய இந்த புதிய ஆட்சியாளர்கள் கையெழுத்து போட்டாங்க நீட்டுக்கு. அவங்க கையெழுத்து போடலாம் நம்ம நீட் வந்திருக்காது. மாநில சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அது முறைப்படி மத்திய அரசுக்கு இவர்கள் சரியாக சென்று கொண்டு போயிருந்தா நீட் இப்போ கூட நம்ம தடுக்க முடியும். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்பு இன்னும் நமக்கு பலமாக தான் இருக்கு. அதை பலமாக எடுத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களோ ஒரு அரசியல் அமைப்போ இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வெல்ல முடியும். நன்றி. எனக்கு ஒரு சந்தேகம்னா, பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் காலேஜ் வந்து தனியா அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. நாங்க வந்து நீட்டை வந்து அமல்படுத்த முடியாது. நாங்க இதற்கு முன்னாடி ஏற்கனவே நாங்க ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம். எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல நாங்க தனியாக தேர்வு வைத்துக் கொண்டு நாங்கள் சில அளவீடுகள்ல நாங்க வழங்குறோம்னு சொன்னாங்க. அந்த கல்வி நிறுவனம் எனக்கு தெரிந்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து நீட் வழியா அவங்க அட்மிஷன் நடத்தல. அந்த வழக்கு எந்த நிலைமையில் இருக்குன்னா, ஒரு தனி கல்வி நிறுவனம் இதை எதிர்க்குது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல அந்த வழக்கு வந்து இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க எம்சிஐ வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த வழக்குடைய இன்னொரு பரிணாமம் சாராம்சமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிறுவனங்களாக சொல்லப்படக்கூடிய நிறுவனங்கள்ல இந்த நீட் வந்து புகுத்த முடியாது. அது மத்திய அரசே அதுக்கு ஒப்புதல் கொடுக்குது. இன்னொன்னு மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கலன்னா நீட் எடுக்க முடியாதுன்ற இடத்துலதான் இவங்க வழக்கு போடுறாங்க. ஆனா இவங்களுடைய அங்கீகாரம் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால தான் தங்கி இருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய வழக்கின்படி அவர்களுடைய அங்கீகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நீட்டை வந்து முக்கியமா புறந்தள்ளி விட முடியாது. அது மாநில அரசு செஞ்சாதான் செய்ய முடியும், தனி நிறுவனங்கள் செய்ய முடியாது. ஆனால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்யலாம், தனியா கூட செய்ய முடியும். அப்படிதான் அவங்க அந்த சரத்துக்களை வச்சிருக்கிறாங்க. அதான் நம்ம ஆபத்தா பாக்குறோம். நீங்க ஒரே தேர்வுன்னு சொன்னா எல்லாருக்கும் அது தேர்வு கொடுக்கிற நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மையும் உங்ககிட்ட இல்லை அப்படின்றத நம்ம பேச வேண்டிய இடம். ஆனா அது இல்லாதன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர் இதெல்லாம் இதுல சேர்த்திருக்கிறதா சொல்றாங்க. அதுல என்னென்ன நடக்குது? அதுலயும் தெளிவு இல்ல. சேர்த்ததாக சொல்றாங்க. ஆனா அந்த அந்த சரத்துகள் படி அப்படி இல்லை. இதுவரையிலும் எனக்கு தெரியல. கடைசியா இந்த வருஷம் தேர்வு நடந்திருந்தா தான் நமக்கு தெரியும். இது அட்மிஷன் நடந்திருந்தா தான் தெரியும். போன வருஷம் தான் தீவிரமா விவாதிக்கப்பட்டது, சேர்க்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் அதுக்கான முழுமையான பரிணாமங்கள் நமக்கு தெரியல. இந்த வருஷம் நடக்கல இன்னும். அதனால பார்ப்போம். அதே போலனா இதே இந்த கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா எல்லா பள்ளி கல்வி 3ஆம் வகுப்புல ஆரம்பித்து
அவர்கள் கல்லூரி வரைக்கும் முனைவர் பட்டம் வரைக்கும் முழுவதுமாக ஒரு ஒருங்கிணைந்த தேர்வுகள் நடத்துவார்களாம். அது தேசிய தேர்வு முகமை அதை நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேர்வு முறையிலே எல்லாம் போயிட்டு இருக்கும் போதுன்னா இங்க யாருன்னா கல்வி படிக்க வருவாங்க. இப்ப இது யாருக்கான கல்வி? இது பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதியும் பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி தான் இந்த கல்வி முறை உருவாக்குதா? இல்ல நம்ம சுதந்திர, அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நம்ம மண்ணை வந்து முழுக்க நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சாம்ராஜ்யங்களையும் பிடிச்சு வச்சிருந்த காலத்துல அவங்க சில சட்டத்திட்டங்களை என்ன பண்றாங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டா வச்சுக்கிட்டு கண்காணிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பேரலல் யூனிட்ஸ் உருவாக்குறாங்க. இணையான சில கிளை அமைப்புகளை உருவாக்குறாங்க. அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம பல்கலைக்கழக நடைமுறை மட்டும் பார்ப்போம். பல்கலைக்கழகம், இப்ப மெட்ராஸ் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் ஆகட்டும், இல்ல கல்கத்தா ஆகட்டும், பாம்பே ஆகட்டும், இவங்கெல்லாம் அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்களால உருவாக்கப்பட்டது. அவங்க ஏன் அப்படி உருவாக்கும் போது இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் வெறும் தேர்வு நடத்தக்கூடிய மேலிருந்து கொடுக்கக்கூடிய ஆணைகளை அப்படியே கீழே கொண்டு போறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு சென்டர் போலதான் வச்சிருந்தாங்க, ஒரு தேர்வு மையமா தான். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து தனித்த அங்கீகாரம் பெற்ற ஒரு சில ப்ராவின்சஸ், மாகாணங்களை கொடுக்க விரும்பல. இப்ப வைஸ்ராய்ஸை கூட அது இப்படிதான் வச்சிருந்தாங்க. நம்ம இப்ப ஆளுநர் அண்ணா கூட கேட்ட மாதிரி ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்டது போல இந்த ஆளுநர் உருவானதும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட்ல தான். இப்படிதான் அவங்க எல்லா கிளை அமைப்புகளும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வச்சிருந்தது. ஏன்னா மாகாணங்களை முழுமையா நம்ப அவங்க தயாரா இல்லை. தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ், தங்களுடைய ஒரு ஆளுகையின் கீழ் அடிமையாக இருக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு யூனிட் வச்சுக்கிட்டு, ஒரு குவி மையப்படுத்தப்பட்ட ஒரு நிலையத்தை வச்சுக்கிட்டு கிளைகளை மட்டும் பறந்து விரிச்சிருப்பாங்க. அப்ப அந்த அதிகார பரவலாக்கம் நடந்திருக்காது. அதிகாரம் ஒரு இடத்துலதான் குவிஞ்சிருக்கும். அந்த அதிகாரத்தை செயல்படுத்தும் படக்கூடிய கிளை அமைப்புகள் மட்டும் இருக்கும். அப்படிதான் பல்கலைக்கழகங்களும் உருவாக்கப்பட்டது அந்த காலத்துல. கல்வி நிலையங்கள் அவங்க அதனாலதான் அப்படி பல்கலைக்கழகங்களை மையப்படுத்தி மட்டும் வச்சிருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். 200 வருடம் பிந்தி போறோம் இந்த நடைமுறைப்படி. அப்ப தவறு இருக்குதுன்னு பார்த்தா இப்ப மெக்கலே கல்வி முறையில இருந்து தானே தவறு இருக்கு. அப்ப இல்ல அது கல்வி முறை இல்ல, மெக்கலே கல்வி முறைன்ற வாதமே இங்க தவறுன்னு பாக்குறேன். ஏன்னா மெக்கலே கல்வி முறைன்றது ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல ஒருத்தர் போடுறாரு. அது மெக்கலேன்றவர் போடுறதுனால கல்வி முறைன்னு நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்துக்கிறோம். அது இல்ல, அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரு அடிமை அரசின் கீழே இருக்கக்கூடிய கல்வி முறை. இப்ப அதுக்கப்புறம் நம்ம 1968 ஒரு கல்விக் கொள்கையை பிரகடனப்படுத்திட்டோம். 86, 92 ஆர்டிஐ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, இப்ப புதிய கல்விக் கொள்கை. இந்த 70 ஆண்டுகள்ல மெக்கலே எங்க வந்து சொல்லிட்டு இருந்தாரு அவங்களை இந்த கல்வியை தான் பின்பற்றணும்னு. மெக்கலே கல்வி முறைன்றது பொய்யான குற்றச்சாட்டு. அது ஏன் சொல்றாங்கன்னா மெக்கலே கல்வி முறையை நம்ம பின்பற்றதுனாலதான் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பத்தி படிக்கல, இந்தியாவுடைய வேத கல்வியை படிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்தியன் ட்ரெடிஷன், இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு வெறும் சமஸ்கிருத மையப்படுத்தப்பட்ட, இந்தி மையப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை புகுத்துறதுக்கு தான் மெக்கலே கல்வி முறைன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறாங்க. மெக்கலே வாழ்ந்த காலமும் நம்ம வாழ்ற காலமும் எங்க வரும்? அதுக்கப்புறம் என்ன பிரிட்டிஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்களா இந்த கல்வி சட்டத்தை இப்படியே வச்சிருங்கன்னு? இல்லையா? இன்னொன்னு, அந்த மத்திய நான் பல்கலைக்கழக நடைமுறை சொன்னது வந்து மெக்கலே முறை மட்டும் இல்லை, அது வந்து பிரிட்டிஷோட முறை, அந்த ஆட்சி முறை, அடிமை முறை. அது அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்ப இவங்க வந்து இப்ப பிரிட்டிஷாரை பார்த்து உருவாக்கின கல்வி அமைப்புகளையும் சிதைச்சிட்டு சமஸ்கிருத பெயர்கள் உள்ளடக்கிய நிறுவனங்கள் உருவாக்குறாங்கன்னா பேரே வந்து நம்ம புரிய மாட்டேங்குது. எந்த பேருமே இல்ல, பேரை மட்டும் தானே மாத்துறாங்க. கொள்கை எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த 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 முறையே வந்து பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் பிறரை நம்பாம இருக்கிறதுக்கு தான். நம்ம இப்போ ஒரு கூட்டாட்சி முறையில இருக்கோம்னா மாநிலங்களை நம்பணும். நம்மளாம் ஒன்றிணைந்துதான் இந்தியா. இது வந்து இந்த ஒன்றிணைந்த சக்தியை நம்பாம எல்லாத்தையும் என் கையில வச்சிருப்பேன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அந்த கல்வி முறை அல்லது அந்த சட்ட முறையே வந்து நமக்கு எதிரானது. ரெண்டாவது, இப்ப இவங்க சொல்றது போல இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலை கழிச்சிட்டு இந்திய மருத்துவ ஆணையம் அமைப்புன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த இதுக்குள்ள வராதுங்கிறாங்க. ரெண்டாவது அதையும் சொல்லிட்டு சட்டக்கல்விக்கும் மருத்துவ கல்விக்கும் இதுல இருந்து விலக்களிக்க போவதா சொல்றாங்க. ஐயோ, அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு தம்பி. அவங்க நினைச்சா சில விஷயத்த வந்து புதுசா கூட புகுத்த முடியுன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, எல்லாத்தையுமே மத்திய அரசு நேரடியாக ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இதை செய்யறதுனால இது சரியா தப்பானே நம்ம பேச முடியல. எதை வேணாலும் நாளைக்கு மாத்த முடியும்ன்ற அவலத்தையும் நம்ம ஏன்னா நாடாளுமன்றத்துல ஒப்புதல் கொடுத்தா போதும், நீங்க சட்டமன்ற தீர்மானமே வேண்டாம், சட்டமன்றத்துல உள்ள மாநில மக்களுடைய எந்த விதமான அனுமதியோ இல்ல மாநில மக்கள்கிட்ட சொல்லணுன்ற நிலை கூட கிடையாது. எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து அமைச்சரவையில முடிவெடுத்தா போதும். அதனால இன்னைக்கு வந்து இவங்க சட்டத்துறைக்கு விலக்கு எடுத்திருக்காங்களா, மருத்துவக் கல்லூரிக்கு விலக்கு கொடுத்திருக்காங்கன்ற வாதமே வேண்டாம். ஒட்டுமொத்தமா இந்த வடிவமே நமக்கு தப்பா இருக்கு. எதை வேணா நாளைக்கு மாத்தக்கூடியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு நான் பாயிண்ட்ல சொன்னது போல
தங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு எதை வேணா செய்ய முடியும்ன்ற அளவுக்கு தான் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாவே நமக்கு பிரச்சனையா இருக்கு. வேற கேள்விகள் இருக்கா? இல்ல ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். என் பேர் சரவணன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ. இது இப்ப நீங்க வந்து நேற்று ஆளுநர் சவாஸ் பேசினதும் சரி, இப்ப நீங்க பேசினதும் சரி, இதை வச்சுதான் இப்படி ஒரு மும்மொழி கொள்கை இருக்கு, இப்படிலாம் நாட்டுல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாவோ அந்த அளவுக்கு ஒரு சாமானிய நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன். எனக்கு நீங்க சொல்ற இந்த முறைகள் எல்லாமே இப்ப நீங்க சொல்ல எனக்கு இப்படியெல்லாம் கூட இருக்குதா அப்படின்ற மாதிரிதான் நான் யோசிக்க தோணும். ஸோ இந்த வழித்தட நண்பர்கள் மூலமா இப்படி ஒரு இதுல இணையறனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி எல்லாம் கொள்கைகள்லாம் வச்சு போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து எந்த இது அடிப்படை, இது பேசிக்கா வந்து மாணவர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்துட்டு இதுல எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அப்புறம் இத விழிப்புணர்வு லெவல்ல கொண்டு போய் இப்ப நீட்டை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல, நீங்களே சொன்னீங்க, பதிஞ்சு போச்சு ஆல்ரெடி அப்படின்னு. ஸோ இது ஒரு வகையில நடைமுறைக்கு வந்துட்டா, ஏன்னா இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஒரு சாமானிய மக்களா, சாமானியனா நம்ம வந்து ஒரு அரசு பள்ளியில போய் சேர்றான், அது அங்க இருந்து 10ஆம் கிளாஸ் வரையும் படிக்கிறான், 12ஆம் கிளாஸ் வரையும் படிக்கிறான், அரசோட அந்த மானியத்துல கொடுக்குற சலுகை எல்லாம் நம்ம படிச்சோம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். படிச்சுட்டு அப்படியே முடிஞ்சா கல்லூரிகளுக்கு போறான், இல்ல அப்படியே வேற ஏதாவது அவன் லைஃப் அப்படியே மாறிடுது. பட் இதுல இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த கோவிடுங்கிற ஒரு விஷயத்த வச்சு எல்லா விதமான அந்த போராட்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஒட்டுமொத்தமா சோசியல் டிஸ்டன்சிங் பேர்ல எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. ஈவன் NICCI அந்த பிரச்சனை எல்லாம் கூட ஒட்டுமொத்தமா ஒழிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பெற்றோர்கள் மாணவர்கள் கவனத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வுல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதை எப்படி எடுத்துட்டு போறது? ஏன்னா இப்ப நீங்க உங்களை மாதிரி ஒரு கல்வியாளர்கள், முற்போக்காளர்கள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு லெவல்ல போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் வந்து ஒரு பாட்னியில PhD முடிச்சிருக்கேன். எனக்கே வந்து இந்த மும்மொழி கொள்கைங்கிற ஒரு விஷயமே இந்த வழித்தடம் மூலமா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. அவங்க ஒரு சாமானியனா இதுல எந்த ஒரு மனுஷன் வந்து எந்த அளவு இதுல பங்கு கொள்ள முடியும், அத என்ன பண்ண முடியும், அவனால முடிந்த ஒரு இது என்ன பண்ண முடியுன்ற மாதிரி நீங்க உங்களுடைய கருத்து. இது வந்து சில சில விஷயங்கள் எல்லாமே சாமானிய மக்கள் இணைந்துதான் செய்யணும்லாம் அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப பேசுவது போல நம்ம கிட்ட இன்னும் அரசியல் அமைப்புன்ற பலம் இருக்கிறதுனால சில விஷயத்த நம்ம அரசியல் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இணைந்தே கூட சில முடிவுகள் எடுக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, விழிப்புணர்வு சார்ந்து நீங்க பேசுனா, நாங்க 2015 நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த WTO காட்ஸ் ஒப்பந்தம் போட போறாங்க அப்படின்ற இடத்துல 2015 டிசம்பர்ல நைரோபியில அன்றைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் காமர்ஸ் மினிஸ்டர், அது யூனியன் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ், அவங்க தான் அதில் போய் கையெழுத்து போடுறதாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சரியாக விவரம் தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சிச்சுன்னா 2015 அல்லது 2014 தான் இந்திய அளவுல கல்வியாளர்கள் மத்தியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற விவாதம் தொடங்கினது. அது பத்தின கட்டுரைகள்லாம் வந்தது. போராட்டமாக உருவெடுத்தது 2015க்கு பிறகுதான். அந்த குறுகிய காலத்துக்குள்ளதான் பேச முடிஞ்சது, பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அன்றைக்கு ஆசிரியர் அமைப்புகள் கூட இந்த விதமான கருத்தியலை வந்து புரிஞ்சுக்க அவங்க முடியல. ஏன்னா நாங்க நிறைய களத்துல மக்களோடவும் ஆசிரியர் அமைப்புகள், முக்கியமாக பள்ளிக்கூட ஆசிரியர் அமைப்புகளோட தான் பேசணும். அன்னைக்கு இவ்வளவு விஷயம் புரியல. ஆனால் அந்த கையெழுத்து போடலன்னு வைங்க, WTO காட்ஸ்ல அன்னைக்கு அவங்க இந்திய அரசு கையெழுத்து போடல. ஒரு விஷயம். 16 மீண்டும் ஒரு வரைவு வந்து இந்த 2020 ஒப்புதல் கொடுத்ததுக்கான முதல் வரைவு 2016 கொண்டு வராங்க, புதிய கல்விக் கொள்கை 2016 டிராஃப்ட். அந்த நேரத்துல இடதுசாரி அமைப்புகளும் சில சில ஆசிரியர் அமைப்புகள் மட்டும்தான் அன்னைக்கு முதல்ல கையில கூட இருந்தாங்க, போராட்ட வடிவத்தில் இருந்தாங்க, பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. நீட் 2017 வந்து அனிதாவின் மரணம், அதோடைய தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்த பிறகுதான் பெருமளவிலான எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே குரலா, ஒற்றை குரலுக்கு வந்தாங்க நீட்டை எதிர்க்கணும்னு. இந்த நீட்டை எதிர்க்கணும்னு எல்லோரும் ஓரளவுக்கு ஒரு குரலுக்கு வந்த பிறகுதான் 2019 இந்த புதிய கல்விக் கொள்கை டிராஃப்ட் வந்த உடனே நீங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா சமூக அமைப்புகளும், ஆசிரியர் அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒற்றை குரலா மாறினாங்க. இன்னைக்கு 2020 திரும்ப வந்திருக்கோம். நான் இந்த படிநிலையை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சாரங்கள் ரொம்ப செழுமையா ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்கு, பலமா நிறைய பேர் இணைஞ்சிருக்கோம்.
15ல இருந்து ஒப்பிடும் போது நான் 15ல இருந்து இதை ஏதோ ஒரு வகையில இதுக்குள்ள வந்து ஒரு குரலாக ஒலித்துக் கொண்டிருக்க சூழலை பார்க்கும் பொழுது 2020 5 வருடம் கழித்து நம்பிக்கையாக இருக்கு எனக்கு. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பொதுமக்கள்ல இருந்து இந்த குரல் வரலையேன்னு ஆதங்கப்படுறீங்கல்ல. 2015ல பொதுமக்கள்கிட்ட நாங்க போக கூட முடியல, பொதுமக்கள் கேட்க கூட தயாரா இல்லை. 16ல புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசினா கூட இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்ற அளவுக்கு தான் ஆசிரியர் அமைப்புகளே கேட்டாங்க. அரசியல் அமைப்புகளுக்குள்ளேயே எல்லார்கிட்டையும் அந்த அறிவிப்பு வரல. நான் சொன்ன மாதிரி நிறைய இடதுசாரி அமைப்புகளும் ஆசிரியர் அமைப்புகள் மட்டும்தான் முதல்ல 16ல பேச தொடங்கினாங்க. இந்த மாதிரி படிப்படியா தான் வரும் சில மாற்றங்கள். இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை தான் இருக்கு. நன்றி சார். இப்ப நாங்க இந்த பீகார் இந்த சைட்ல நாங்க இது டூருக்காக நாங்க போயிருக்கும் போது நீங்க சொன்ன அந்த தனியார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக தனியார் மையங்கள்ல நிறைய இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. அதை வந்து நாங்க வந்து அங்க கண் கூட பார்த்தோம். அதுல அந்த வாத்தியாரா இருக்கிறவங்க, அந்த ஆசிரியர்களை இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு தேர்வுக்கு முயற்சி செஞ்சு அது முடியாம போய் ஆனா அவங்க திரும்ப ஆசிரியர்கள் ஆயிடுறாங்க. அவங்க மாணவர்கள் வழிநடத்துற லெவல்ல அந்த மாதிரி தான் தனியார் கொள்கைகள், தனியார் அந்த பயிற்சி மையங்கள்ல எனக்கு என்னுடைய ஒரு இதுல நான் ஒரு குறிப்பிட்ட அதாவது அப்சர்வ் பண்ண விஷயத்துல வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் சொல்றது, என்னுடைய நண்பர்களே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு 4 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு டெல்லியில இந்த மாதிரி தனியார் மையத்துல பயிற்சி எடுத்தவங்க அவங்களால அந்த பர்டிகுலர் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலங்கிற பட்சத்துல அவங்க போயிட்டு இந்த தனியார் மையங்கள்ல வந்துட்டு ஆசிரியரா இருக்கிறாங்க. வருடத்திற்கு வந்து குறைஞ்சது ஒரு சின்ன மையமா இருந்தா கூட ஒரு 20-30 பேருக்கு அவங்க சொல்லி கொடுத்து, பட் அதனால என்ன ரிசல்ட் எல்லாமே தெரியல. ஆனா பீகார் பொறுத்தவரையும் நீங்க கோச்சிங் சென்டர் போய் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி கோச்சிங் சென்டர் போனாதான் நீங்க நார்மலா ஒரு படிப்பே முடியும். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறேன். வெஸ்ட் பெங்கால்ல நான் வந்த புதுசுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வீட்லயும் எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு டியூஷன் போவாங்க, தனியார் டியூஷனுக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு யாருக்கெல்லாம் படிப்பு வரலையோ, லோ லெவல்ல இருக்கவங்க அவங்கதான் டியூஷன் போவாங்க. இங்க வந்து டியூஷன் போகலைன்னா அவங்கள வந்து மக்கு பிள்ளைகள், அதாவது அறிவுல பிறந்தவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம தமிழகத்துக்கும் மற்ற மாநிலங்களுக்குமே இவ்வளவு இடைவெளி இருக்கு, கேப் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு, அதாவது தமிழ்நாட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழக கல்வி முறை வந்து எந்த அளவுல நம்மளை வளர்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உணர்ந்தேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி இருக்க மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கல்வியில முன்னேறி இருக்கிற நம்ம மாநிலங்களோட கொள்கைகளை எடுத்து மற்ற மாநிலங்களுக்கும் பரப்புற மாதிரி இருந்ததுன்னா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி நம்ம விவாதத்திற்கு நீங்க வரலாம்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, மும்மொழி கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாம தான் நம்ம சிறந்து விளங்கி இருக்கோன்றதுல நம்ம கரெக்டா இந்த 60 வருட டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எங்கேயுமே வீணா போகலன்றதுதான். மும்மொழி கொள்கைன்றது வந்து அந்த இப்ப மல்டி லிங்குவலிசம் ஆஃப் எஜுகேஷன் பத்தி குறிப்பாக நார்டிக் நாடுகள் நான் இருக்கக்கூடிய, இப்ப நார்வேல இருக்கேன், பின்லாந்துல இருக்கேன், ஸ்வீடன்ல இருந்து நேரடியா பார்த்திருக்கேன். இது தொடர்பாக முழு ஆய்வுகள் நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மல்டி லிங்குவலிசம் வேற, நம்ம நாட்டுல திணிக்க முற்படுற மும்மொழி கொள்கை வேற. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை மும்மொழி கொள்கை வந்து ஒரு மெஜாரிட்டேரியன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அந்த இந்திய மொழியை திணிக்க முடியும்ன்ற ஆபத்து இருக்கிறதுனால நம்ம அங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கவே முடியாது. அங்க மாணவர்களுக்கு சாய்ஸ் கிடையாது. நீ ஹிந்தி படிக்கணும் இல்ல சமஸ்கிருதம் படிக்கணும்ன்றது வந்து மும்மொழி கொள்கை கிடையாது, மல்டி லிங்குவலிசம் கிடையாது. அந்த இடத்துல நம்ம பேச்சுக்கே வரல, விவாதத்துக்கே வரல. அது ஒட்டுமொத்தமா நிராகரிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் சொன்னது விவாதிக்க வேண்டியது புதிய கல்விக் கொள்கை தொடர்பா விவாதிப்போம்னா கூட்டு சேர்ந்து விவாதிப்போம். நீங்க உங்களுக்கு இந்தியாவை வளர்க்கணும் தானே, நானும் தானே இந்தியன், நானும் இந்தியாவோட அங்கம் தானே. அப்ப வாங்க இந்தியாவில் யார் பின்தங்கி இருக்காங்களோ அவர்களை முன்னேற்றுவதற்காக வளர்க்கணும். இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, தமிழ்நாடுதான் அதிக வரி கட்டுது இந்திய மத்திய அரசுக்கு. அதிக வரி கட்டும் மாநிலங்களில் முதன்மையான ஒண்ணு, முதல் 5ல ஒண்ணு இருக்கு. இப்ப கூட ஜிஎஸ்டில நமக்கு 7000 கோடி வர வேண்டியது வரலன்றாங்க, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, காசு இல்லைன்னு. ஆனா இந்த வரிகளை மத்திய அரசு வாங்கி கொண்டு நமக்கு தரும் நேரத்தில் 1 ரூபாய்க்கு 30 பைசா திரும்ப தருவதும், இப்ப உத்தரப்பிரதேசமோ இல்ல மற்ற மாநிலங்களுக்கு 1 ரூபாய் வரி கட்டினா கூட 2 ரூபாய் 3 ரூபாய் கொடுக்கிற அவலத்தையும் நம்ம பார்த்தோம். சித்தராமையா கூட 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தென் மாநிலங்களுடைய வரியை வைத்துதான் வட மாநிலங்கள் கொளுத்து தின்னுகிறதுன்ற அளவுக்கு குற்றம் சாட்டுற அளவுக்கே நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு இந்திய அளவுல நம்ம ஏற்கனவே இந்த தியாகத்தை பண்ணிட்டு தான் இருக்கோம். என் காசை வாங்கி தான் நீங்க உழைக்கிறீங்க, பொழைச்சி போங்க, நம்ம இந்தியர்கள் சேர்ந்து இருப்போம், நான் தியாகம் பண்ண கூட தயாரா இருக்கிறேன், உழைச்சி கொட்டுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த நாங்க ஜெயிச்சு இருக்கிறன்ற அடிப்படையில நம்ம செய்யலாம். அப்படி இப்ப கல்வி கொள்கைக்கும் அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். நம்மளே வந்து போய் நம்ம பயிற்சிகள் கொடுக்கலாம், நம்ம கல்வி முறையை சேர்த்து வளர்த்து எடுக்கலாம், தயாரா தான் இருக்கும். ஆனா என்ன சிதைக்காதன்னு தான் நம்ம குரல் கொடுக்கிறோம். எங்கிட்ட இருந்து ஏற்கனவே புடிங்கிட்டு தான் இருக்க, நான் வளர்ந்திருக்கேன்னு தெரியுது. எங்கிட்ட இருக்க காசை வச்சுதான் நீ வளர்ற.
அப்ப உன்னுடைய கல்வி முறை மாதிரியே எனக்கு மாத்துன்னு சொல்றது எப்படி இருக்க முடியுன்றதா நம்ம ஆதங்கத்தோட கேட்கிறோம். இது நன்றி சார், நன்றி, ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப நான் வந்து இந்த மாதிரி வழித்தடத்தில் பண்றதுனால என்னுடைய சில ஒரு இதெல்லாம் யூகம் பண்ண முடியுது. இப்ப நான் வந்து ஒரு தனி மனிதனா இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு என்னுடைய பங்கை நான் எந்த விதத்துல நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு தனி மனிதரா இது வந்து ஒரு கூட்டு வடிவத்துலதான் எதிர்கொள்ள முடியும். தனி மனிதரா நீங்க பங்களிக்கணும்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப நீங்க சின்ன சின்ன அமைப்புகளா இப்ப இந்த கூட்டம் நடத்துறீங்களே, இதுதான் பெரிய விஷயம். இதுதான் செய்யணும். பிரச்சாரங்கள் மேற்கொள்வதும், மக்கள்கிட்ட கொண்டு போறதோ, இல்ல ஆசிரியர் அமைப்புகள் கிட்ட கொண்டு போறதும், மாணவர் அமைப்புகள் கிட்ட கொண்டு போறதும், இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய பொய்யான ஃபார்வேர்ட்ஸ், ஏகப்பட்ட டேட்டாஸ் தப்பு தப்பா வந்துகிட்டு இருக்கு. நீங்க குறைந்தபட்சம் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ற நபர்கிட்ட நீங்க சொல்லலாம், இல்லைங்க இதுல இவ்வளவு பிழையான டேட்டாஸ் இருக்குன்றதையாவது கொண்டு போகலாம். எதை வேணா ஏமாத்த முடியுன்ற மாதிரிதான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு. அதை கொண்டு போகலாம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். எனக்கு இன்னொரு கேள்வின்னா, இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, ஏழை பிள்ளைகள் ஹிந்தி படிக்க விட மாட்டேங்கிறாங்க, ஏழை பிள்ளைகள் வேற மொழியை கத்துக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, கத்துக்கிட்டா என்னங்கிற ஒரு இதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதை சொல்லி புரிய வைக்க முடியல. அப்ப ஹிந்தி கத்துக்கிட்டா என்னன்னு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா மற்ற மாநிலங்களை விட காட்டி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏழை பிள்ளை இதெல்லாம் வந்து சும்மா இந்த டைலாக்காக இவங்க பேசி நம்மளை ஏமாத்துற விஷயம். நான் ஹிந்தி கத்துக்கிறதுனால நான் என்ன லாபம் புதுசா அடைய போறேன், ஹிந்தி கத்துக்காதனால நான் என்ன இழந்துட்டேன், இவ்வளவுதான் கேள்வி. என்னுடைய ஏழை குழந்தைகள் ஹிந்தி கத்துக்கலைங்க 50 வருஷமா 60 வருஷமா. 67 அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்து இருமொழி கொள்கை பிரகடனம் செய்யறாரு, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஹிந்தி இல்லை மத்திய அரசு பள்ளியில. என்னோட குழந்தைகள் எங்க தாழ்ந்து போயிட்டாங்க. நான் ஒண்ணும் மத்த நாட்டுல போய் பானிபூரி விக்கலைங்க, மத்த மாநிலத்துல நான் அகதியா போலைங்க, நான் வளர்ந்துதாங்க இருக்கிறேன். அப்ப நான் எங்க தாழ்ந்துட்டேன்? ஏழை குழந்தைகள் மீது எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன இருக்கு? என் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எனக்கு இல்லாத, என் மாநில குழந்தைகளை வளர்க்கிற அக்கறை எனக்கு இல்லாத உனக்கு என்ன இருக்கு? உன் மொழியாலதான் நான் வளர முடியுமா? அது என்ன சீண்டி பாக்குது இல்ல, அது என் சுயமரியாதையை தட்டி பறிக்கல. உன் மொழி படிச்சாதான் நான் முன்னேறுவேன்னா நான் என்ன முட்டாளா? நான் என்ன காட்டு பையனா இருந்தேன் இத்தனை வருஷம்? இல்ல இந்த 50 வருஷத்துல நான் என்ன கீழே போயிட்டேன்? ஏதோ போய் எங்கெங்கயோ அகதியா வாழ்ந்துட்டு இருக்கேன்? நான் வாழ்ந்துட்டு தானங்க இருக்கேன், உலகம் முழுக்க போயிட்டு தானங்க இருக்கேன். ஒரே வரிதான், என் சுயமரியாதையை சீண்டுது அந்த மொழி. அவ்வளவுதான் விஷயம். நீ இதை படிச்சாதான் நான் முன்னேறுவேன்னு சொல்றதே, உன் மொழி நீ படிச்சு நீ முன்னேற மாட்டேன்னு சொன்னது என் மொழியை சீண்டுது, என் இனத்தை சீண்டுதுங்க. அது அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். கண்டிப்பாண்ணா. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதே போல இவங்க சொல்ற மாதிரி சமஸ்கிருதம், இந்திக்கோ, சமஸ்கிருதத்துக்கு இங்க எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னே தெரியல. சமஸ்கிருதத்துக்கு எத்தனை பயிற்று நிறுவனங்கள் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்கள் உட்பட எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இந்தியும் சமஸ்கிருதமும் கண்டிப்பா இருக்கு. தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம், கேரளா, இந்த 2 மாநிலங்கள்ல சமஸ்கிருத கல்லூரிகள் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களா மாறிடுச்சு. அப்ப இது தமிழ்நாட்டுல இருக்கிற மிக முக்கியமான மெட்ராஸ் பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள்ல ஹிந்தி சமஸ்கிருதம் துறை வந்துருச்சு. மாநில பல்கலைக்கழகத்துக்கே உள்ள கொண்டு வந்துட்டானாப்பா. அதாவது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல இந்தி துறை ஆய்வு இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனை. ஏன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோடயோ இதுலயோ இல்ல பல நாடுகள்ல வந்து தமிழ் துறை ஆய்வுகள் இருக்கு. ஒரு மொழியை ஆய்வு செய்வதற்கு இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம், பண்ணட்டும்ன்ற, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ இதை படிச்சாதான் முன்னேறுவேன்னு சொல்ற பொய் இருக்குல்ல, அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். அதன் வழியாக இன்னொன்னையும் சேர்த்து செய்யறேன். அதுவும் எனக்கு தெரியல. நான் 2015 தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல நான் படிக்கும்போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த உள்பகுதியில முகப்பு பகுதியில தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேரு வைக்கிறதுக்கே நாங்க சண்டை கட்டுற போராடக்கூடிய நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். சொல்றோம், நாங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான் இருக்குதுன்னு சொல்றோம். தமிழ்நாடு கேந்திரிய விஸ்வவித்யாலயான்னு இந்தியில வச்சுட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வச்சுட்டாங்க. தமிழ் வைக்கிறதுக்கே போராட வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத்திய நிறுவனங்கள்ல நீங்க வந்து பெயர் பலகை கூட நீங்க 3 மொழியில வச்சிருக்கிறாங்க. முதல்ல தமிழ் கடைசியா கீழே இருக்கும், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். அப்ப அந்த சட்டத்தை கூட இவங்க வந்து மதிக்கலையோன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த நிறுவனங்கள் வாயிலாக இது திணிக்கிறாங்க. நான் அதையும் நம்ம பார்க்கலாமா? அப்படி உண்மைதான். அது மத்திய அரசு நிறுவனங்களுக்கு வந்துட்டா இது எல்லாமே நடக்கும். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக மத்திய அரசின் திட்டத்தில் கூட எந்த மொழியும் கிடையாது, இந்தி மட்டும்தான். சமஸ்கிருதமா இந்தியா கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் புரியாத பாஷையில தான் எல்லா திட்டத்தையும் பேர் வைக்கிறாங்க. பின்ன மத்திய அரசு நிறுவனம் நேரடியாக கொண்டு வந்தா அப்படிதான் இருக்கு. ஆனால்தான் நம்ம பயப்படுறோம்.
கல்விக் கொள்கையும் கொண்டுதான் நீங்க மத்திய அரசு கிட்ட கட்டுப்பாட்டுல வச்சுதான் அது இந்திய சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போறதா அப்படின்றதா. இன்னொரு பயம் நமக்கு இருக்கிறது, இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இந்த 50 ஆண்டுகளாக தங்களுடைய கல்வியில மொழி இழந்திருக்காங்க, தங்களுடைய வணிகத்தில் மொழி இழந்திருக்காங்க, தங்களுடைய மொழியை பண்பாட்டில் இழந்திருக்காங்க. அது மராத்தி ஆகட்டும், பீகார்ல இருக்கக்கூடிய மைதிலி மொழி ஆகட்டும். இந்த மாதிரி ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்கனவே தங்களுடைய ஒரு உரிமையையும் மொழியையும் இழந்திருக்க சூழ்நிலை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்திருக்கோன்ற இடத்துல நம்ம பாசிட்டிவா இருக்கிறோம். ஆனா மீண்டும் ஏற்றுக்கொண்டா இந்த ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இழந்தார்களோ நம்மளும் எல்லாத்தையும் இழந்துருவோமோன்ற ஒரு பயம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இதை பாக்குறோம். இன்னொன்னு இவங்க ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க. என்னன்னா, இப்ப இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜா பள்ளிக்கூடத்துல படிச்சா அது வந்து கவுண்டபிள் கிடையாது. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியுன்ற கவுண்ட்டுக்குள்ள அது வராது. ஆனால் சமஸ்கிருதத்தை 2ஆம் மொழியாக மொழிப்பாடமாக படித்தால் அது வந்து சமஸ்கிருதம் பேசுபவர்களுடைய கவுண்ட்குள்ள வரதாக 2011 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்ததாக இப்ப சமீபத்துல நேஷனல் ஹெரால்டோடைய வெப்சைட்ல படிச்சேன். அப்படி ஒரு டேட்டாஸ். இதன் வழியாக என்ன நிறுவ முயற்சி பண்றாங்கன்னா, இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுபவர்கள், ஆங்கிலம் பேசுபவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்களுடைய அதிகமாக இருக்காங்கன்னு அவங்களே ஒரு டேட்டாஸை கிரியேட் பண்றாங்க. இது கடந்த 10-15 வருடமாக 15 வருடமாக நடப்பதாக நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஏமாற்று வித்தைகள் கொஞ்சம் பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. வேறு கேள்விகள் இருக்குங்களா, இல்ல நிறைவு செய்யலாமா? வேறு கேள்விகள் எல்லாம் நிறைவு செய்யலாங்களா தம்பி? ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, தொடர்களே, இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தொடர்ந்து கேட்கலாம், இல்லைன்னா விவாதிக்கலாம். இந்த புதிய கல்விக் கொள்கை எதை நோக்கிய பயணம் அப்படிங்கிற அந்த இதுல இல்லைன்னா நம்ம நிறைவு செய்துக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆமா, ஏதேனும் கேள்விகள்? நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக, இந்த புதிய கல்விக் கொள்கை எதை நோக்கி பயணிக்கிறது, குறிப்பாக ஒரு வர்ண கல்வியை, ஒரு குலக்கல்வி தொடர்பான விஷயத்தை கொண்டு போய் செல்கிறதா? ஏன்னா இதற்கு முன்னாடி தமிழகத்திலே குலக்கல்வி வந்தது, அதை கடுமையாக எதிர்த்த மாநிலம் தமிழகம். இப்போ தொழிற்கல்வி என்கிற பெயரிலே இந்த புதிய கல்வி கொள்கையில் அந்த கல்வியும் வருகிறது. இன்னும் இடஒதுக்கீடு பற்றியான எந்த விதமான தெளிவையும் இந்த கல்விக் கொள்கையிலே இல்லை. உதவித்தொகை வழங்கப்படுவது கூட அது ஏதோ ஒரு மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படும் என அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர் கல்வியில் அவர்கள் 4-5 அலகுகளை பிரித்திருக்கிறார்கள். போன்ற பல்வேறு குழப்பமான ஒரு சூழலைத்தான் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கி இருக்கிறது. உலக வணிகமயமான கல்வியை உருவாக்கி இருக்கிறது. பல்வேறு மிக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள், பல்கலைக்கழக அமைப்புகள், தன்னாட்சி அமைப்புகள், இதை போன்ற நிறுவனங்கள் எல்லாம் சீரழிக்கிற ஒரு நிலையைத்தான் இந்த கல்விக் கொள்கை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் டாக்டர் விஜய் அசோகன் அண்ணா நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்தார். குறிப்பாக வெளிநாடுகளிலே கல்வி ஆராய்ச்சி எல்லாம் எந்த அரசுகளும் அதை தீர்மானிக்கவில்லை. அந்தந்த கல்வி நிறுவனங்களோ அந்தந்த மாகாண அரசுகளைத்தான் இது தீர்மானிக்கிறது. ஆனா இந்தியாவுல நீங்க இதை பொதுப்பட்டியலுக்கு எடுத்து சென்று முழுவதுமாக சீரழிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நாம் அந்த பயணத்தை நோக்கி செல்கிறது. குறிப்பாக அதிகாரத்தை ஒரே இடத்தில் குவிக்கிற ஒரு மனப்பான்மையை நோக்கி இந்த புதிய கல்விக் கொள்கையை நோக்கி பயணிக்கிறது. நம் கடுமையாக இதை நாம் எதிர்க்காவிட்டால் நம்மளுடைய சந்ததிக்குள்ளான கல்வியை இழப்போம். அண்ணன் சொன்னது போல அந்த நீட் போன்ற தேர்வுகள் இதைத்தான் நமக்கு காட்டியது. அடுத்தது அவர்கள் எல்லா விதமான கல்விக்கும் அவர்கள் நுழைவுத் தேர்வு கொண்டு வருவார்கள். இதனால் மன அழுத்தம் வரும். ஏற்கனவே இங்கு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு 3க்குமே இங்கு தேர்வு இருக்குது. இதை கடந்தும் இன்னும் தேர்வு இதுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தனோம்னா அப்ப மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். போன்ற பல்வேறு விதமான உளவியல் காரணங்களை குறித்தெல்லாம் நாம் இன்னும் பேச வேண்டியது இருக்கிறது.
இதெல்லாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. சொன்னது போல ஒரு வணிகமயமான ஒரு கல்வியைத்தான் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இப்போது எதிர்க்காவிட்டால் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாம் நம்முடைய கல்வி கிடைக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அதை இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை எப்படி எதிர்க்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. இப்ப இருக்கிற அரசு இருமொழி கொள்கைதான், எங்கள் மும்மொழி கொள்கைக்கு பேச்சில்லை என சொல்லி இருக்கிறது. அந்த நிலைப்பாடு இன்னும் எத்தனை நாளுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை. வழித்தட நண்பர்கள் சார்பாக இந்த 2 நாட்களும் நிறைய கருத்துக்களை ஆளூர் ஷானவாஸ் அண்ணா அவர்களும் அண்ணா விஜய் அசோகன் அண்ணா அவர்களும் புது கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வழித்தட நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் இதை பற்றி பேசுவோம், விவாதிப்போம் என்பதை தான் நான் கூறிக்கொள்கிறேன். இதை பற்றி நம்ம இன்னும் படிக்க வேண்டும். ஏன்னா 400 பக்க அறிக்கையை அவர்கள் சுருக்கி 60 பக்கத்திற்கு ஒரு முக்கியமான இதை மட்டும் ஒரு டிராஃப்டாக அவர்கள் ஒவ்வொரு வரியிலே அவர்கள் முடித்திருக்கிறார்கள். அதுவே அது நமக்கு தெரியல, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் 22 மொழிகளிலுமே அதை சரியாக மொழிபெயர்த்து வழங்கவில்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. இது சரிதானா என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை வடக்கே நான் போகவில்லை என்றால் நான் தமிழ்நாட்டை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆந்திராத்தை கடந்தால் தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல், கல்வி நிறுவனங்களை குறித்தெல்லாம் அறிய முடியும். அண்ணன் சொன்னது போல உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கல்வி தரம் என்பது மோசமான நிலையில் தான் இருக்கிறது. பள்ளி படிப்பே முடிக்காத நிலைதான் இருக்கிறது. ஆரம்ப பள்ளி கூட போக முடியாத நிலையைத்தான் அந்த மாநிலங்களில் இருக்கிறது. ஒரு முன்னேறிய மாநிலமான இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அந்த கட்டமைப்பு, இந்த மாநிலங்களை மத்திய அரசு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு வேற மாதிரியான ஒரு ஆதிக்க சக்தி வகையான ஒரு கல்விக் கொள்கையை தான் இவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இது தொடர்ந்து நாம் பேசுவோம். நாம் பேசவில்லை என்றால் வருங்காலத்தினுடைய குரவலையும் சேர்த்து இதை நறுக்கி விடுவதுதான் அவருடைய உரையின் மூலமாக தெரிந்து கொண்டோம். அண்ணன் அவர்களுக்கு வழித்தட நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அண்ணன் நம்மளுடைய வழித்தட மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு இருக்கும் போதே அவர் அமைப்பு விழாய் திரள்வோம் என்கிற புத்தகத்தை குறித்து பேசினார். அந்த புத்தகத்தினுடைய ஊடலாகத்தான் அந்த புத்தகத்தினுடைய விவாதத்தோடு இதை நம்ம இணைத்து பார்க்கலாம். பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு தாய்மொழி கல்வி போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசி வருகிறார். ஏதோ நம்ம அதோட இணைத்து பார்க்கணும். வழித்தட நண்பர்கள் சார்பாக அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்ம இன்னும் விவாதிப்போம். அடுத்த வாரம் கூட நாங்கள் மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இணைந்து புதிய கல்விக் கொள்கை குறித்து மாணவர் மேடை என்கிற ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தலாம் என திட்டமிட்டிருக்கிறோம். அது குறித்து கூட நம்ம பேசுவோம். இன்னமும் இதன் பல்வேறு மட்டத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அண்ணன் சொல்றது போல. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி அண்ணா. ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும். தொடர்ந்து இயங்குவோம். நன்றிங்க. நன்றி அண்ணா. ஆசை ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிருங்க. ஆசை நீ பண்றது